கோஷம் கூட அனைவரும் எழுந்து நின்று கோஷமிடவும். மீண்டும் அவரை வரவேற்கும் பொழுது ஒரு முறை ஆங்கிலத்தில் அந்த உரை இருந்தால் கூட அவருடைய பெயரை சொல்லி வரவேற்கும் போது ஒரு பகுஜன் கிளாப்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். நான் பேசிகிட்டே இருக்கும்போது நீங்கள் அந்த 1 2 3 மட்டும் கை காட்டுங்க. கஜேந்திரன், ஓகே, ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். எந்த இடத்துல சொல்லணும்னு உங்களுக்கு தெரியும், பிக்கப் பண்ணிப்பீங்க. வித் த கிரேட் பகுஜன் அப்ளாஸ் அப்படின் போது அந்த இடத்துல 1 2 3 சொல்லுங்க. பாபா சாஹேப் அம்பேத்கர் புகழ், பாபா சாஹேப் அம்பேத்கர் புகழ், பாபா சாஹேப் அம்பேத்கர் புகழ், மான்யவர் கான்சிராம் புகழ், மான்யவர் கான்சிராம் புகழ், மான்யவர் கான்சிராம் புகழ். பெகன்ஜி மாயாவதி, பெகன்ஜி மாயாவதி, பெகன்ஜி மாயாவதி, பெகன்ஜி மாயாவதி. ஆகாஷ் ஆனந்த்ஜி, ஆகாஷ் ஆனந்த்ஜி, ஆகாஷ் ஆனந்த்ஜி, ஆகாஷ் ஆனந்த்ஜி. जिंदाबाद 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 बीएसपी जिंदाबाद बीएसपी जिंदाबाद 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 बीएसपी जिंदाबाद बीएसपी जिंदाबाद 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 बीएसपी जिंदाबाद बीएसपी जिंदाबाद. बाबा साहेब अंबेडकर पुगल, बाबा साहेब अंबेडकर पुगल, बाबा साहेब अंबेडकर पुगल. मान्यवर कांसीराम पुगल, मान्यवर कांसीराम पुगल, मान्यवर कांसीराम पुगल. बहनजी मायावती, बहनजी मायावती, बहनजी मायावती, बहनजी मायावती. आकाश आनंद जी, आकाश आनंद जी, आकाश आनंद जी. जिंदाबाद 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 बीएसपी जिंदाबाद बीएसपी जिंदाबाद 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 बीएसपी जिंदाबाद बीएसपी जिंदाबाद 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 बीएसपी जिंदाबाद बीएसपी जिंदाबाद. बाबा साहेब डॉक्टर अंबेडकर पुगळ, बाबा साहेब डॉक्टर अंबेडकर पुगळ. मान्यवर कांसीराम पुगळ, मान्यवर कांसीराम पुगळ. बेगनजी मायावती, बेगनजी मायावती, बेगनजी मायावती. इलम தலைவர் ஆகாஷ் ஆனந்த்ஜி, இளம் தலைவர் ஆகாஷ் ஆனந்த்ஜி, இளம் தலைவர் ஆகாஷ் ஆனந்த்ஜி, இளம் தலைவர் ஆகாஷ் ஆனந்த்ஜி. जिंदाबाद 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 बीएसपी जिंदाबाद, बीएसपी जिंदाबाद 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 बीएसपी जिंदाबाद, बीएसपी जिंदाबाद. जय भीम. जय भीम. रेडी. அனைவரும் இருக்கையில் அமருமாறு உங்களை பணியோடு கேட்டுக்கொள்கிறோம். ஜெய் பீம், ஜெய் பீம். அம்பேத்கர் அவர்களுடைய கனவை மான்யவர் கான்சிராம் வழியில் அடைவதற்காக தன்னுடைய வாழ்நாளையும் இன்னுயிரையும் தியாகம் செய்து கொண்டிருக்கிற
மகத்தான தேசிய தலைவர் இரும்பு மங்கை பெகன்ஜி மாயாவதி அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டிருக்கிற தமிழகத்தின் 39 வேட்பாளர்களை நம்முடைய அறிமுகம் செய்து வைத்து வாக்கு சேகரிக்கக்கூடிய இந்த பிரச்சார பொதுக்கூட்டம் துவங்குகிறது. அதனுடைய முதல் நிகழ்ச்சியாக நம்முடைய மூதாதையர்களை வணங்குதல். May I kindly request our honorable chief guest to pay homage to the Bahujan leader and forefathers of Bahujan Samaj Party. புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் கல்வி உரிமை போராளி கல்வி உரிமை போராளி மகாத்மா பூலேவிற்கு மகாத்மா பூலேவிற்கு புகழ் வணக்கம் 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 இடஒதுக்கீட்டு போராளி இடஒதுக்கீட்டு போராளி இடஒதுக்கீட்டு போராளி இடஒதுக்கீட்டு போராளி சாகு மகாராஜுக்கு சாகு மகாராஜுக்கு புகழ் வணக்கம் 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 ஐயா நாராயண குருவிற்கு ஐயா நாராயண குருவுக்கு புகழ் வணக்கம் 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 சமூக நீதி போராளி சமூக நீதி போராளி தந்தை பெரியாருக்கு தந்தை பெரியாருக்கு புகழ் வணக்கம் 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 பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு 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 புகழ் வணக்கம் 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 மான்யவார் காஞ்சிராமுக்கு மான்யவார் காஞ்சிராமுக்கு மான்யவார் காஞ்சிராமுக்கு மான்யவார் காஞ்சிராமுக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் ஜெய் பீம் ஜெய் பீம் ஜெய் பீம் ஜெய் பீம் ஜெய் பீம் ஜெய் பீம் அனைவரும் அமைதியாக அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். வந்தாரை வரவேற்பது மானமும் வீரமும் உள்ள தமிழினத்தின் பெருமை. அந்த வகையில் அனைவரையும் வரவேற்கும் பொருட்டு உங்கள் முன் நிறுத்தப்பட்டிருக்கிறேன். இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த தமிழக வரலாற்றில் மாற்றத்திற்கான அடித்தளமாக அமையக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற அத்துணை நல்ல உள்ளங்களையும் உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். குறிப்பாக it's my honor to welcome our young and energetic leader, our national coordinator, who create a new political trend in Indian politics. It is none other than the great Akash Anand ji. A warm welcome to you, sir. Bahujan Club. Bahujan Club. Ready? 1, 2, 3, start. Jai Hind. Once again, I welcome you, sir. I am very much delighted to welcome our mentor, guide, and our central coordinator, Sri Ashok Siddharth ji, be present the wonderful occasion and historical political campaign. I welcome you, sir.
லட்சக்கணக்கான இளைஞர்களை அறிவுப்படுத்திக் கொண்டிருக்கிற மகத்தான தலைவர், சமத்துவ தலைவர் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். மாநில ஒருங்கிணைப்பாளர்கள், மரியாதைக்குரிய அண்ணன் கல்யாண சுந்தரம் உள்ளிட்ட அத்துணை மாநில பொறுப்பாளர்கள், மண்டல ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவரையும், தொகுதி பொறுப்பாளர்கள், வட்ட பொறுப்பாளர்கள், முகாம் பொறுப்பாளர்கள், செக்டார் பொறுப்பாளர்கள், பூத் பொறுப்பாளர்கள் என சமத்துவ தலைவருடைய உயிரில் கலந்திருக்கிற பகுஜன் சொந்தங்களை வருக வருக என அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக கடந்த ஒரு மாத காலமாக தன்னுடைய சொந்த கட்சியில், சொந்த பலத்தில், சொந்த சின்னத்தில் மக்களை தன்மானப்படுத்திக் கொண்டிருக்கிற போற்றுதலுக்குரிய வேட்பாளர்கள் 39 வேட்பாளர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற செய்தியாளர்கள், காவல்துறை நண்பர்கள், அரசு கேந்திரத்தில் இருந்து வருகிற அத்துணை நண்பர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். மீண்டும் ஒரு முறை வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்த அத்தனை நல்ல உள்ளங்களின் பொற்பாதங்களிலே வரவேற்பை சமர்ப்பித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நம்முடைய சிறப்பு விருந்தினர்களை சிறப்பு செய்தல். முதலாவதாக இளம் தலைவர், இந்த நாடே உற்று நோக்கிக் கொண்டிருக்கிற, நாளைய இந்திய வரலாற்றை மாற்றி எழுத காத்து கொண்டிருக்கிற பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய இளம் தலைவர், தேசிய ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய ஆகாஷ் ஆனந்த்ஜி அவர்களுக்கு மலர் மாலை அணிவிக்கப்படுகிறது. அணிவிக்கும் பொருட்டு மரியாதைக்குரிய சகோதரி தமிழ்மதி அவர்களையும் பவானி இளவேனில் அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். நம்முடைய ஆகாஷ் ஆனந்த்ஜி அவர்களுக்கு பூங்கொத்தினை வழங்குவதற்காக தமிழகத்தினுடைய இளம் தலைவர் செல்வி சாவித்ரிபாய் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தமிழகத்தினுடைய இளம் தலைவர் செல்வி சாவித்ரிபாய் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இதோ உங்கள் பலத்த கரகோஷத்தோடு தமிழ்நாட்டின் இளம் தலைவர், இளம் பகுஜன் போராளி சாவித்ரிபாய் தன்னுடைய திருக்கரங்களால் நம்முடைய சிறப்பு விருந்தினர்களுக்கு பூங்கொத்து வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். இதோ கைதட்டலாம். இதோ குழந்தை, அன்பு குழந்தை சாவித்ரிபாய் அவர்கள். பகுஜன் சமாஜ் கட்சி அனைவரையுமே தலைவராக தான் பார்க்கிறது. அந்த வகையில் குழந்தையாக இருந்தாலும் கூட இதோ நம்முடைய சாவித்ரிபாய் தன்னுடைய திருக்கரங்களால் பூங்கொத்து வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். சமத்துவ தலைவர் தன்னுடைய திருக்கரங்களால் கிரீடம் அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். ஜெய் பீம், ஜெய் பீம். சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தன்னுடைய திருக்கரங்களால் பூங்கொத்து வழங்கி ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம். மரியாதைக்குரிய துணைத் தலைவர் அண்ணன் ராஜவேல் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்கிறார்கள். ராஜவேல் துணைத் தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்கிறார்கள். நம்முடைய பொதுச் செயலாளர் இளமான சேகர் அவர்கள் புத்தகம் வழங்கி பகுஜன் சமாஜ் கட்சி கொள்கை வழியில் வெளியிட்ட பல அரிதான புத்தகங்களை வழங்கி சிறப்பு செய்கிறார். நம்முடைய மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் இளமான் சேகர் அவர்கள் புத்தகம் வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் ஜேம்ஸ் அவர்கள் புத்தகம் வழங்கி சிறப்பு செய்கிறார். ஸ்ரீபன் ராஜ் அவர்கள் தற்போது
புத்தகங்களை வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்கிறார்கள். அண்ணன் பெரியார் அன்பன் அவர்கள் புத்தகம் வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். அண்ணன் தேவேந்திரன் மண்டல ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் நம்முடைய இளம் தலைவருக்கு புத்தகம் வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். வரலாற்றை மாற்றி எழுதக்கூடிய புத்தகங்கள் திரு சிவா அவர்கள் புத்தகம் வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். மரியாதைக்குரிய அண்ணன் மைக்கேல் தாஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளர் புத்தகம் வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். திரு சத்யா அவர்கள் புத்தகங்களை வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். நம்முடைய இளம் தலைவருக்கு அண்ணன் யோசா அம்பேத்கர் திரு அவர்கள் இணைந்து நம்முடைய மத்திய ஒருங்கிணைப்பாளர் அசோக் சித்தா சார் அவர்களுக்கு நம்முடைய திரு அவர்கள் இணைந்து மாலை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். கிளாப் பண்ணலாம். நம்முடைய தலைவர்களுடைய உரைக்கு முன் 2 கலை நிகழ்ச்சிகள். முதலாவது கலை நிகழ்ச்சி தற்போது துவங்குகிறது. Welcome to Black Boys. Guna and Vishnu. Check, check, hello, check. எல்லோரும் எதிர்பார்த்த தேர்தல் நெருங்கிடுச்சு. வாக்காளர் உங்களை நம்பி பிஎஸ்பியில் தொண்டர் கூட்டம் யான சின்னத்தில் ஓட்டு கேட்டு வர்றவங்க கிட்ட ஓட்ட போடுங்கம்மா யான சின்னத்தை பார்த்து. கேட்டு வர்றவங்க கிட்ட ஓட்டு போடுங்கம்மா யான சின்னத்தை பார்த்து. கேட்டு வர்றவங்க கிட்ட ஓட்டு போடுங்கம்மா யான சின்னத்தை பார்த்து. கேட்டு வர்றவங்க கிட்ட ஓட்டு போடுங்கம்மா யான சின்னத்தை பார்த்து. பார்த்து ஆகாசு ஆனந்தண்ணனை பார்த்து பகஞ்சி அம்மாவுக்கு போடுங்கப்பா நீங்க தானே போட்டு ஆகாசு
ஆகாச ஆனந்த் அண்ணனை பார்த்து அப்படி இல்லப்பா, ஆகாச ஆனந்தன் ஸ்டைல கொஞ்சம் பார்த்து அந்த கண்ணாடி அம்மா போல இருக்குது இன்னைக்கு பார்த்து. பாபா சாஹிப் அம்பேத்கர் கண்டெடுத்த யானையினோ பெரியாரு சிலை வச்சு ஆட்சியத்தா ஏந்துச்சினோ மாயவரு கன்சிராம கண்டெடுத்த யானையினோ ஒடுங்கம்மா யானை சின்னத்தை பார்த்து ஓடுங்கம்மா யானை சின்னத்தில் ஓட்டு உரிமைகளை மீட்டு தர வந்த சின்ன யானை சின்ன ஜாதியில பேதமத்தா ஆட்சியத்தா அமைக்கிறதா சமத்துவமா நீய நான ஒற்றுமையா வாழ்ந்துடத்தா எத்தனையோ கொடுமைய நீயனானோ இல்லையப்பா அனுபவிச்சோம் எத்தனையோ கொடுமை நீயனானோ இல்லையப்பா அடிமை. உன்னை என்னைய ஒண்ணு சேர்த்த வந்த சின்ன யானை சின்ன உரிமைகளை மீட்டு தர வந்த சின்ன யானை சின்ன சாதியில பேதமத்தா ஆட்சியத்தா அமைக்கிறதா சமத்துவமா நீய நான ஒற்றுமையா வாழ்ந்துடத்தா அனுபவிச்சோம் எத்தனையோ கொடுமை நீயனானோ இல்லையடா அடிமை. அனுபவிச்சோம் எத்தனையோ கொடுமை நீயனானோ இல்லையடா அடிமை. அனுபவிச்சோம் எத்தனையோ கொடுமை ஆகாசன்ன ஆனந்து வந்துட்டாரே நீயனானோ இல்லையப்பா அடிமை. கேட்டு வரோம் உங்க கிட்ட ஓட்டு கேட்டு வரோம் உங்க கிட்ட ஓட்டு ஓட்டுங்கம்மா யானை சின்னதா பார்த்து கேட்டு வரோம் உங்க கிட்ட ஓட்டு ஓடுங்கம்மா யானை சின்னதா பார்த்து ஏனியாக நம்பல போட்டு மேல அவன் ஏறி போட்டான் நாட்டாவ நாலு கூறு வந்தவனுக்கு வித்து போட்டான் இலவசமாலி தந்து அழகலை ஏமாத்திட்டான் பதவி ஆசை காட்டி அவன் பாதியில கைட்டி விட்டான் நம்ம கிட்ட இருக்குதுப்பா ஓட்டு நாட்ட ஜெய்பீம் மாடலாக மாத்து. மக்களே உங்க கிட்ட இருக்குதுங்க ஓட்டு நீங்க தெரிஞ்சுக்குங்க ஜெய்பீம் மாடலத்தான் கேட்டு. ஏனியாக நம்மள போட்டு மேல அவன் ஏறி போட்டான் நாட்ட நாலு போட்டு வந்தவனுக்கு விட்டு போட்டான் இலவசமா அள்ளி தந்தை அழகலை ஏமாத்திட்டான் பதவி ஆசை காட்டி அவன் பாதியில கைட்டு விட்டான் நம்ம கிட்ட இருக்குதுப்பா ஓட்டு நாட்டை மாடனாக மாத்து நம்ம கிட்ட இருக்குதுங்க ஓட்டு நாட்டை மாடனாக மாத்து கேட்டு வரோம் உங்க கிட்ட ஓட்டு கேட்டு வரோம் உங்க கிட்ட ஓட்டு கேட்டு வரோம் உங்க கிட்ட ஓட்டு ஆனந்து ஆகாசுதா வெள்ளை கலரு சேட்டு. கேட்டு வரோம் உங்க கிட்ட ஓட்டு கேட்டு வரோம்
வரோம் உங்க கிட்ட ஓட்டு அந்த போடுங்க மாயான சின்னத்தை பார்த்து கேட்டு வரோம் உங்க கிட்ட ஓட்டு ஓட்ட பாடுங்க மாயான சின்னத்தை பார்த்து கேட்டு வரோம் உங்க கிட்ட ஓட்டு அந்த போடுங்க மாயான சின்னத்தை பார்த்து. இது டைனமிக் லீடர் சொல்லி கொடுத்த சொல்லு ஆகாச ஆனந்த பேரை சொல்லி வட சென்னையில் நில்லு. இது டைனமிக் லீடர் ஆம்டாங்கப்பா சொல்லி கொடுத்த சொல்லு. வட சென்னையிலே அவரை போல யாருக்கும் இல்லையடா தில்லே. கேட்டு வர உங்க கிட்ட ஓட்டு கேட்டு வர உங்க கிட்ட ஓட்டு அந்த போடுங்க பாயான பார்த்து கேட்டு வர உங்க கிட்ட ஓட்டு அந்த போடுங்க பாயான சின்னத்தை பார்த்து கேட்டு வர உங்க கிட்ட ஓட்டு அந்த போடுங்க பாயான சின்னத்தை பார்த்து கேட்டு வர உங்க கிட்ட ஓட்டு. நாங்க எல்லாம் மாயாவதி அம்மா செல்ல புள்ள அம்புஜான் சமாஜ் கட்சி அடிச்சதில்ல கொல்ல. நாங்க எல்லாம் மாயாவதி அம்மாவோட புள்ள ஆம்சாங்கப்பா மாயாவதி அம்மா சொல்ல தட்டதில்ல. ஜெய் பீம் ஜெய் பீம். தேங்க்யூ பிளாக் பாய்ஸ். இதோ அடுத்ததாக பகுஜன் கல்ச்சுரல் கிளப்போட இளம் தலைமுறை 12 வயதில் 14 வயதில் தமிழகத்தை கருத்துரையால் கலக்கி கொண்டிருக்கிற இதோ புரட்சி இளம் புயல்கள் உங்களிடையே. Jai Bhim, Buddha Bhim and Bodhi Maya, a great vibrant word in the world. Jai Bhim song. Jai Bhim. Jai Bhim! Jai Bhim! Jai Bhim! Jai Bhim! I am Buddha Bhim. I am studying 8th standard. Jai Bhim, my name is Bodhi Maya. I am studying 5th standard. We are independent artists, social, economic and political rappers. We are because he was. Jai Bhim! Jai Bhim! Jai Bhim! Jai Bhim! Namo Buddha Jai Bhim! Jyotirao Phule Jai Bhim! Sadhu Maharaj Jai Bhim! Narayana Guruji Jai Bhim! Periyar Ramaswamy Jai Bhim! Baba Saheb Ambedkar Jai Bhim! Manya Kansiram Jai Bhim! Jai Bhim! Jai Bhim! Jai Bhim! Jai Bhim! Educate, agitate, organize! Jai Bhim! Jai Bhim! Educate, agitate, organize! Jai Bhim! Jai Bhim! Baba Tera Machine Dura Kansiram Karega Pura Kansi Tera Machine Dura Lekanji Mayavadi Karega Pura Baba Tera Machine Dura Kansiram Karega Pura Kansi Tera Machine Dura Lekanji Mayavadi Karega Pura Baba Saheb kondu vanda tere maanyavar irukare maanyavar kondu vanda tere Lekanji Mayavadi irukkinnar Baba Saheb kondu vanda tere maanyavar irukare maanyavar kondu vanda tere Lekanji Mayavadi irukkinnar Bahujan Samaj Rule Samaj vote for BSP Bahujan Samaj Rule Samaj vote for BSP BSP for self-respect BSP for liberation BSP for equality BSP for fraternity vote Tamara Rajkumar नहीं चलेगा नहीं चलेगा vote Tamara Rajkumar नहीं चलेगा नहीं चलेगा vote Tamara Rajkumar चलेगा नहीं चलेगा vote Tamara Rajkumar எங்கள் ஓட்டில் உங்கள் ஆட்சி அருகில் நடக்காது எங்கள் ஓட்டில் உங்கள் ஆட்சி எங்கள் ஓட்டில் உங்கள் ஆட்சி நடக்காது இனி நடக்காது எங்கள் ஓட்டில் உங்கள் ஆட்சி நடக்காது இனி நடக்காது. నీ పాలన మాగు పట్లు జరగదు ఇకపై జరగదు నీ పాలన మాగు పట్లు జరగదు ఇకపై జరగదు ఓటు నమ్మదు రాజే నిమ్మది నడువుది ಇಲ್ಲ ನಡುವುದು ಇಲ್ಲ ಒಟ್ಟು ನಮ್ಮದು ರಾಜೆ ನಿಮ್ಮದು ನಡುವುದು ಇಲ್ಲ
சொட்டி போகுதுஹார் தூங்கிய பகுஜன் மக்களே எழுப்பினாரே காஞ்சுவா தூங்கிய பகுஜன் மக்களே எழுப்பினாரே காஞ்சுவி When elephant walks, no one talks. Sergeant Hitaya, Sergeant Sakai. When elephant walks, no one talks. Sergeant Hitaya, Sergeant Sakai. Satte get to go back in the PM. Solte get to go back in the PM. East get to go back in the PM. West get to go back in the PM. North get to go back in the PM. South get to go back in the PM. East get back in the PM. Back in the PM. Back in the PM. எல்லாரும் சொல்லுங்க back in the PM. எல்லாரும் சொல்லுங்க back in the PM. North get to go back in the PM. South get to go back in the PM. East get to go back in the PM. 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 Vote हमारा राज हमारा जय भीम जय भीम. Vote हमारा राज हमारा जय भीम जय भीम. எங்கள் ஓட்டில் தகுதி ஆட்சி நடந்தே தீரும் நடந்தே தீரும். எங்கள் ஓட்டில் தகுதி ஆட்சி நடந்தே தீரும் நடந்தே தீரும். கடைசியா ஒரு தடவை எங்கள் ஓட்டில் உங்கள் ஆட்சி நடந்தே தீரும் நடந்தே தீரும். எங்கள் ஓட்டில் உங்கள் ஆட்சி நடக்காது இனி நடக்காது எங்கள் ஓட்டில் உங்கள் ஆட்சி நடக்காது இனி நடக்காது எங்கள் ஓட்டில் உங்கள் ஆட்சி நடக்காது இனி நடக்காது. சத்தமா எங்கள் ஓட்டில் உங்கள் ஆட்சி होट तुम्हारा राज तुम्हारा नहीं चलेगा नहीं चलेगा होट तुम्हारा राज तुम्हारा नहीं चलेगा नहीं चलेगा नाते गेट को साउथ गेट को बैग इन द पीएम ईस्ट गेट को बैग इन द पीएम वेस्ट गेट को बैग इन द पीएम எல்லாரும் சொல்லுங்க बैग इन द पीएम ईस्ट गेट बैग इन द पीएम वेस्ट गेट बैग इन द पीएम ईस्ट गेट को बैग इन द पीएम वेस्ट गेट बैग इन द पीएम ईस्ट गेट बैग इन द पीएम वेस्ट गेट बैग इन द पीएम नाते गेट को बैग इन द पीएम ईस्ट गेट को बैग इन द पीएम 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 எல்லாரும் சொல்லுங்க बैग इन द पीएम எல்லாரும் சொல்லுங்க बैग इन द पीएम जय भीम 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 ஜெய் பீம். தேங்க்யூ ராகேஷ். பாபா சாஹிப் அம்பேத்கருடைய அருள் உங்களுக்கு கிட்டட்டும். மான்யவர் காஞ்சிராம் அவர்கள் அருள் உங்களுக்கு கிட்டட்டும். பெகன்ஜி மாயாவதியினுடைய இதயங்களில் நீங்கள் என்றென்றும் வாழ்வீர்கள் என்று சொல்லி வாழ்த்துகிறோம். மேடைக்கு வரலாம் தம்பி. போதி மாயா, ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ். வேகமா வேகமா கை தட்டலாம். இத்தனை வயசுல பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய சித்தாந்தங்களை மிக அருமையாக இங்கே ராக் ஸ்டார், அதுவும் ராக் இசையில நமக்கு பதிய வச்சிருக்கிற இளம் பகுஜன் கிளப்போட எமர்ஜிங். வேகமா வேகமா இதோ ஜெய் பீம் ஜெய் பீம். யா சமுதாயத்திற்காக தன்னை அர்ப்பணித்திருக்கிற அத்தனை மக்களுக்கும் இது போன்ற மரியாதைகள் சமூகத்தில் கிட்டும் என்பதற்கான அடையாளம் தான் இந்த நிகழ்வு. தன்னுடைய நேரம், உழைப்பு, அறிவு அத்தனையும் சமூகத்திற்காக அர்ப்பணித்துக்கிற இந்த இளம் குழந்தைகள் நம்முடைய இளம் தலைவரால் பாராட்டப்படுகிறார்கள். உங்கள் பலத்த கரகோஷத்தோடு இதோ இந்த கூட்டத்தின் முத்தாய்ப்பாக தலைமை உரையாற்ற சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை உங்கள் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். ஜெய் பீம்.
சத்தம் கேட்கல. ஜெய் பீம். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழகத்தில் போட்டியிடும் 40 பாண்டிச்சேரி உட்பட 40 வேட்பாளர்களை போட்டியிடுகின்ற வேட்பாளர்களை ஆதரித்து தமிழகத்தில் வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய இளம் தலைவர் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அன்பு சகோதரர் ஆகாஷ் ஆனந்த் அவர்களே, தமிழகத்தில் ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்புனா தமிழ்நாடு இருக்கக்கூடிய மக்களிடம் ஒருங்கிணைந்து செயல்படுத்தி கொண்டிருக்கும் நம்மளுடைய ஐயா அசோக் சித்தாஜி அவர்களே, மாநில துணைத் தலைவர் அண்ணன் ராஜவேல் அவர்களே, மண்டல ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் மைக்கேல் தாஸ் அவர்களே, மண்டல ஒருங்கிணைப்பாளர் அன்பு சகோதரர் தேவேந்திரன் அவர்களே, மாநில பொருளாளர் கமலவேல் செல்வர் அவர்களே, மாநில அலுவலக செயலாளர் அன்பு சகோதரி தமிழ்மதி அவர்களே, மண்டல ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்களே, மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் இளமான் சேகர் அவர்களே, மற்றும் மாநில பொறுப்பாளர்களே, மாவட்ட பொறுப்பாளர்களே, சட்டமன்ற பொறுப்பாளர்களே, ஒன்றிய பொறுப்பாளர்களே, நகர பொறுப்பாளர்களே, செக்டார் பொறுப்பாளர்களே, பூத் பொறுப்பாளர்களே, அனைவரும் ஜெய்பீம் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்தலில் நம் தமிழகத்திலாம் பார்க்குறோம், எல்லா கட்சிகளும் பிரச்சாரம் செய்த பார்க்குறோம். நாட்டுடைய பிரதமருக்கும் தமிழகத்தில் 7 முறை தேர்தல் பிரச்சாரத்துக்காக வந்தார். அந்த கூட்டணி பேர் என்டிஏ கூட்டணி. அதுக்கு எதிராக இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி என்ற ஒரு கூட்டணி அமைஞ்சது. முதல் அந்த இந்தியா கூட்டணின்றது பீகாரில் இருக்கக்கூடிய தலைநகரத்தில் நிதிஷ்குமாரோடைய தலைமையில் அந்த கூட்டணி அமைஞ்சது. அந்த கூட்டணி அணையும் போது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் இணைஞ்சு மக்கள்கிட்ட கை தூக்கி அவங்களுடைய பலத்தை காட்டினாங்க. நம்மளுடைய தேசிய தலைவர் ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்தியா கூட்டணின்றது கைகள் மட்டும் தான் இணையுது, இதயங்கள் இணையதில்லை அப்படின்னாங்க. இதயங்கள் இணையில, கைகள் மட்டும் தான் இணைஞ்சதுன்னாங்க. நிறைய பேர் கேள்வி மேலே கேள்வி கேட்டாங்க, ஏன் நம்மளுடைய தேசிய தலைவர் பெகஞ்சி அவர்கள் இந்தியா கூட்டணி கிட்ட போகலன்ட்டு. இந்த வார்த்தை சொன்ன உடனே எந்த தலைமையில் முதல் கூட்டம் நடந்ததோ அந்த நிதிஷ்குமார் பார்க்குறேன் இன்னைக்கு என்டிஏ கூட்டணி மோடி தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணியில் போய் சேர்ந்துட்டார். அவங்க சொன்ன வார்த்தை முதல் நாளே இந்த வார்த்தை சொன்னாங்க, இன்னைய வரைக்கும் இந்தியா கூட்டணிக்கு தலையில்லாத ஒரு முண்டமாக இருக்குது. அந்த கூட்டணி தலையில்லாத ஒரு முண்டமாக இருக்குது. 55 ஆண்டு காலமாக காங்கிரஸ் தலைமையில் இந்த நாட்டை ஆண்டாங்க. இப்போ அவங்க மக்கள்கிட்ட வாக்குறுதி கொடுக்குறாங்க, ஜனநாயகத்தை பாதுகாக்கணும், அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும். 55 ஆண்டு வாழ்ந்துட்டு ஆட்சி செய்த காங்கிரஸ் இப்போதான் ஜனநாயகத்தை பாதுகாக்கிறேன்றாங்க, அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணுன்றாங்க. இது ஒரு வேடிக்கையாக இருக்குது. இது ஒரு வேடிக்கையாக இருக்குது. இன்னைக்கு பார்க்குற இந்தியா கூட்டணியில் கேரளாவில் ராகுல் காந்தி போட்டிடுறாரு, அதை எதிர்த்து கம்யூனிஸ்ட் போட்டிடுது. தமிழ்நாட்டில் பார்க்குற 4 தொகுதி கம்யூனிஸ்டுக்கு போட்டிடுது. எந்த தலைவரை அந்த கட்சியோடைய தலைவரை எதிர்த்து போட்டிடுற அதே காங்கிரஸ் 4 கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆதரவு திரட்டின்னு கூட்டணின்ற பேரில் மக்கள்கிட்ட போகிறாங்க. இதெல்லாம் ஒரு வேடிக்கையான விஷயமா இருக்குது. இன்னைக்கு எல்லா கட்சியும் பார்க்குறோம். என்டிஏ கூட்டணி நரேந்திர மோடி பாரத பிரதமர் வரும்போது ஒரு 10 கொடி இருக்குது ஒரு வாகனத்தில், அவருடைய வாகன பிரச்சார வாகனத்தில். ராகுல் காந்தி வராரு, 10 கொடி இருக்குது. அந்த கொடியெல்லாம் பார்க்கும்போது கூட்டணி என்ற பேரில் அந்த கொடியெல்லாம் வந்துக்கின்னு நாட்டை ஃபுல்லாக ஜனநாயகத்தை உருவாக்குவோம்,
வறுமையை ஒழிப்போம், ஜாதியை ஒழிப்போம், பொருளாதாரத்தை மேம்படுத்தணுவாங்க. இன்னைக்கு இந்தியா முழுக்க எந்த கொடி இல்லாத ஒரே கொடி பாபா சாஹேப் அம்பேத்கர் கொடியை கொண்டு இந்தியா முழுக்க போகுதுன்னா அது பகுஜன் சமாஜ் கட்சி தான். ஒரே கொடி. நம்மளுடைய வாகன பிரச்சாரத்தில் பாருங்க, 39 வேட்பாளர், பாண்டிச்சேரி உட்பட 40 வேட்பாளர் போகிறாங்க. ஏதாவது வாகனத்தில் ஒரு கொடி இருக்குதா? ஏதாவது இருக்கா? ஒரே கொடி. என்ன கொடி? நீலக்கொடி, யானை சின்னத்தை போட்டுன்னு போகிற ஒரே கட்சி எதிரானா நம்ம ஒண்டிதான். அதனால் இந்த கட்சியில் நம்ம போட்டிடுறது பெருமையான விஷயம், கௌரவமான விஷயம், தன்மானமான விஷயம், சுயமரியாதையான விஷயம். ஆகையால் நிறைய பேர் அறிவுஜீவியாக இருக்கக்கூடிய, அரசியல் இருக்கக்கூடிய, அறிவுஜீவியாக இருக்கக்கூடிய நிறைய பேர் பார்க்குறோம். ஏன் கூட்டணி சேரல? நம்ம கூட்டணி சேர்றது இல்லை, ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கணும். எந்த கொள்கை கோட்பாடு இருக்குதோ அந்த கட்சி கூட கூட்டணி சேரலான்னு வெகஞ்ச சொல்கிறாங்க. எந்த கட்சி கூட கொள்கை கிடையாது, கோட்பாடும் கிடையாது. கொள்கை கோட்பாடோடு இருக்க ஒரு கட்சி, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கனவை நனவாக்குற கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி தான். அந்த கட்சியில் போட்டியிடுற வேட்பாளர்களை ஆதரித்து வந்திருக்கக்கூடிய ஆகாஷ் ஆனந்த் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம். நன்றி அண்ணா. இந்த நொடி, இந்த நிமிடத்துக்காகத்தான் இத்தனை நாள் தமிழக மக்கள் ஏங்கி தவித்திருக்கிறோம். Yes, of course, for this great moment only we are eagerly waiting here. So on behalf of Tamil Nadu Bahujan Unit, I invite our young leader, the national coordinator, and our one and only Bahujan icon, Sri Akash Anand ji, to present keynote speech after the great Bahujan claps. Ready? Jai Bhim! எல்லாருக்கும் ஜெய் பீம். सबसे पहले मैं आप लोगों से आज एक वादा करता हूं कि जब भी आप लोगों के बीच में आऊंगा तो हर बारी अपने भाषण का ज़्यादा से ज़्यादा हिस्सा हमारी यहाँ की भाषा में देने की पूरी कोशिश करूंगा. என்னுடைய உரையை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக நான் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்க விரும்புகிறேன். எப்பொழுதெல்லாம் உங்களை காண உங்கள் மத்தியில் நான் வருகிறேனோ அப்பொழுது என்னால் முடிந்த அளவு உங்களின் பாஷையில் பேசுவதற்கு நான் என்னாலான பெரும்பாலான முயற்சியை எடுப்பேன். साथियों, आज अपना भाषण शुरू करने से पहले मैं यहाँ मौजूद हमारे स्टेट्स के सभी लीडर्स, के आर्मस्ट्रॉन्ग जी, राजा वेलू जी, कल्याणा सुंदरम जी, माइकल डॉस जी, मणिवन्नन जी, देवेंद्रन जी, थमिजा माथी जी, तमिल माथी जी, கமலவேல் செல்வன், कमलवेल सेल्लम, நன்றி. इलामारन सेगर एवं भानवी जी, आप सभी का मैं तहे दिल से धन्यवाद करता हूं कि आपने आज की चुनावी जनसभा को इतना सक्षम करने के लिए अपना पूरा दिन रात एक कर दिया. तो आपके लिए आपको मैं तहे दिल से धन्यवाद करता हूं. நான் என் உரையை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக இந்த அவையில் வீற்றிருக்கும் தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களையும் ராஜவேலு அவர்களையும்
கல்யாண சுந்தரம் அவர்களையும், மைக்கேல் தாஸ் அவர்களையும், மணிவண்ணன் அவர்களையும், தேவேந்திரன் அவர்களையும், தமிழ்மதி அவர்களையும், கமலவேல் அவர்களையும், இளமாறன் சேகர் அவர்களையும் வணங்குகிறேன். அது மட்டுமல்ல, அலைகடல் என திரண்டிருக்கும் பகுஜன் சொந்தங்களே, இரவை பகலாக்கி அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் இதயத்தின் ஆழத்திலிருந்து என் நன்றியை உரித்தாக்குகிறேன். साथ ही साथ आज यहाँ इतनी बड़ी संख्या में हमारे सभी बड़े बुजुर्ग, युवा साथी, हमारी भाई, हमारी बहनें, हमारी माताएं जो इतनी बड़ी संख्या में आज यहाँ मौजूद हैं, हम सबको सुनने आए हैं, तो आप सभी को भी मैं तहे दिल से धन्यवाद और शुक्रिया अदा करता हूँ. அது மட்டுமல்லாது, இந்த தேர்தல் பரப்புரையில் தங்கள் குடும்பத்தோடு இங்கு வந்திருக்கும் எனதருமை பெரியோர்களையும், தாய்மார்களையும், இளம் தமிழர்களையும், என் வயதில் இருக்கும் என் அருமை சகோதரர்களையும், தோழர்களையும், குழந்தைகளையும் வருக வருகவென வரவேற்று மகிழ்கிறேன். साथियों, अपनी बात शुरू करने से पहले मैं अपने सभी संतों, गुरुओं व महापुरुषों को, जिसमें से खासकर महात्मा ज्योतिबा फूले, छत्रपति शाहू जी महाराज, पेरियार रामास्वामी जी, नारायणा गुरु, बाबा साहब डॉक्टर भीमराव अंबेडकर जी एवं मान्यवर साहब श्री कांशीराम जी को नमन करता हूँ. நான் என் உரையின் பொருட்டாக நமது மூதாதையர்களை வணங்குவதை நான் பெருமையாக கருதுகிறேன். மிகவும் முக்கியமாக நமது மூதாதையரான ஜோதிராவ் பூலே அவர்களையும், சாஹு மகாராஜ் அவர்களையும், பெரியார் அவர்களையும், பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களையும், காஞ்சிராம் அவர்களையும் வணங்கி என் உரையை துவங்குகிறேன். साथियों, अपनी बात शुरू करने से पहले मैं बहुजन समाज पार्टी की राष्ट्रीय अध्यक्ष व उत्तर प्रदेश की 4 बार मुख्यमंत्री व पूर्व सांसद आदरणीय बहन जी के नाम से लोकप्रिय बहन कुमारी मायावती जी को पूरे तहे दिल से आभार प्रकट करता हूँ. அது மட்டுமல்லாது, 4 முறை உத்தரப்பிரதேசத்தின் முதலமைச்சராக இருக்கும் இரும்பு மங்கையாம் நமது அருமை சகோதரி மாயாவதி அவர்களுக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். साथियों, जिन्होंने अपनी पूरी जिंदगी बामसेफ, DS4 व BSP के जन्मदाता एवं संस्थापक माननीय श्री कांशीराम जी के बताए हुए रास्ते पर चलकर परम पूज्य बाबा साहब डॉक्टर भीमराव अंबेडकर जी के मानवतावादी व आत्मसम्मान एवं स्वाभिमान के मूवमेंट के कारवा को अपने आजीवन त्याग, तपस्या व कड़े संघर्ष के जरिए नई राजनीतिक ऊर्जा, शक्ति व प्रदान की है. அவர் பாம்செஃப், BS4, BSP முதலானவைகளை நிறுவினதோடு மட்டுமல்லாமல் நமது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் காட்டிய நெறியில், அவரது வழியில் தனது வாழ்நாள் முழுவதுமாக இறுதி மூச்சு உள்ளவரை இந்திய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வீறு நடை போடுகிற அந்த இரும்பு மங்கை காட்டிய பாதையில் நான் தொடர்ந்து செல்வேன் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். साथियों, बहन जी के नेतृत्व से प्रभावित होकर BSP मूवमेंट से मैं भी अब आपके साथ जुड़ चुका हूं और इनके पद चिन्हों पर चलकर उस मिशनरी दायित्व, कर्तव्य व फर्ज को पूरा निभाने की पूरी कोशिश करता रहूंगा. இந்திய தேசத்தின் ஒற்றை தலைமையாம் நமது சகோதரி மாயாவதி அவர்களின் காட்டிய வழியில் செல்வதற்காகவே நானும் என்னை இந்த இயக்கத்தோடு இணைத்து அவர் காட்டிய வழியில், அவர் காட்டிய நெறியில் செல்வேன் என்று உங்கள் முன்பாக உறுதியளிக்கிறேன். साथियों, जैसा कि आप जानते हैं, लोकसभा आम चुनाव अभी हमारे बीच में, हम लोकसभा आम चुनाव के बीच में हैं और ये चुनावी जनसभा भी उसी के लिए आयोजित की गई है.
உங்களுக்கு நன்றாகவே தெரியும், இந்திய தேசம் இப்பொழுது ஒரு லோக்சபா தேர்தலை காணவிருக்கிறது, சந்தித்துக் கொண்டிருக்கிறது. நாம் இங்கே கூடியிருப்பதும் அது குறித்தான பரப்புரையில்தான் என்பதை நீங்கள் நன்றாகவே அறிவீர்கள். तो मैं आपसे इस लोकसभा चुनाव के बारे में, यहाँ पे विपक्षी पार्टियों के बारे में कुछ आपको बताना चाहूंगा. இந்த மேடையில் லோக்சபா தேர்தலின் பரப்புரையாக நமது எதிர்க்கட்சிகளை குறித்த அவர்களது கருத்துக்களை குறித்த சில விஷயங்களை உங்கள் முன்பதாக வைக்கின்றேன். साथियों, यहाँ पर जैसे कि आप जानते हैं, भाजपा, डीएमके, एआईएडीएमके के साथ साथ कांग्रेस भी आप लोगों के बीच में आकर आपसे वोट मांगने का काम करेंगे. परंतु इस बारी आप वोट डालने से पहले इन सभी पार्टियों से आप 3 मुद्दों पे सवाल करेंगे. நீங்கள் இந்த தேர்தலுக்கு வாக்களிக்க செல்வதற்கு முன்பதாக உங்களுக்கு நன்றாகவே தெரியும், பிஜேபியும் ஆளும் திமுகவும் இதுவரை ஆண்ட அண்ணா திமுகவுக்கும் நான் ஒரு 3 கேள்விகளை அவர்களை நோக்கி கேட்கும்படியாக உங்கள் முன்பாக நான் நிற்கின்றேன். साथियों, 3 मुद्दों से ज्यादा जरूरी एक मुद्दा है. इन तीनों में मैंने जो आपके सामने अभी नहीं रखा, परंतु सबसे पहले मैं वही आपके सामने रखना चाहूंगा. இந்த 3 கேள்விகளில் முதல் கேள்வி மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அதனை உங்கள் முன்பதாக இப்பொழுது வைக்க இருக்கின்றேன். साथियों, करप्शन का मामला यहां की पार्टियां के साथ साथ केंद्र सरकार में भाजपा अपने आप को एकदम साफ सुथरा बताती है, परंतु मैं आपसे इलेक्ट्रल बॉन्ड्स के बारे में बात करना चाहूंगा. இங்கு இருக்கும் அரசியல் கட்சிகளைப் போலவே மத்தியில் ஆளும் பாஜகவும் தன்னை தூயதான சுத்தமானதான எந்த ஒரு களங்கமுமற்ற கட்சி என சொல்லிக் கொள்ளுகிறது. ஆனால் அதன் தேர்தல் பத்திரங்களை குறித்து உங்கள் முன்பாக நான் பேசவிருக்கின்றேன். साथियों, मैं करप्शन और इलेक्ट्रल बॉन्ड्स के बारे में एक ही सेंटेंस में इसलिए बात कर रहा हूं क्योंकि पिछले 6 सालों में 25 राजनीतिक दलों ने तकरीबन 16,500 करोड़ रुपए बड़े बड़े धरना सेठों की कंपनियों से इलेक्ट्रल बॉन्ड्स यानी चंदे के रूप में लिए हैं. கடந்த 6 வருடங்களில் 25க்கும் அதிகமான கார்ப்பரேட்டுகளிடமிருந்து 16,000 கோடிக்கும் அதிகமான தொகையை இவர்கள் எலக்ட்ரல் பாண்ட் எனப்படும் தேர்தல் பத்திரங்களாக பெற்றிருக்கின்றார்கள். इन 25 राजनीतिक दलों में से यहाँ की बीजेपी, डीएमके, एआईएडीएमके भी शामिल हैं. அந்த 25 கட்சிகளில் ஆளும் பிஜேபியும் தமிழகத்தை ஆளும் டிஎம்கேவும் இதுவரை ஆண்ட ஏஐஏடிஎம்கேவும் அங்கம் வகிக்கின்றனர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். तो साथियों, अगर ये पार्टियां आपके बीच में आती हैं तो सबसे पहले आपको इनसे सवाल करना होगा कि ये जो आपने 16,500 करोड़ का चंदा लिया है धरना सेठों से, तो उसका फायदा आपने अपनी पार्टी चलाकर अपने लोगों का भला किया हो, परंतु हमारे समाज के लिए आप लोगों ने क्या काम किए हैं, इसका जवाब इस बारी वोट डालने से पहले आप लोगों को इनसे लेना होगा. மேற்சொன்ன பாஜகவும் திமுகவும் அதிமுகவும் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் உங்கள் மத்தியில் வாக்கு சேகரிக்க வரும் பொழுது நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்னவெனில், இவ்வாறான தேர்தல் பத்திரங்களின் மூலமாக நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கிற தொகையை கொண்டு நீங்களும் உங்கள் கட்சியும் கட்சியினருமே உங்கள் வாரிசுகளுமே பயனடைந்தீர்களே ஒழிய நீங்கள் எங்களுக்கு, பகுஜனுக்கு, பொதுமக்களுக்கு செய்த நன்மை என்பதை மிகவும் முக்கியமான கேள்வியாக நீங்கள் கேளுங்கள். வாக்களிப்பதற்கு முன்பதாக அதனை நீங்கள் நினைவில் நிறுத்துங்கள். साथियों, एक तरफ ये धरना सेठों की पार्टियां और दूसरी तरफ आप सबकी पार्टी बीएसपी, जो साथियों अपने कार्यकर्ता के धन से चलने वाली पार्टी है.
இங்கு தேர்தல் களத்தில் நிற்பது இருவேறு பிரிவினர்கள் மட்டும்தான். ஒருவர் அவர்களது பொருளாதார பலத்தினால் மட்டுமே தேர்தலை சந்திக்கவிருக்கின்ற அரசியல் கட்சிகள், இன்னொரு புறம் அவர்களை எதிர்த்து உங்களின் நம்பிக்கையில் உங்களுக்காக போராடுகிற, உங்களுக்கு வாழ்வளிக்கிற பகுஜன் சமாஜ் கட்சி ஒருபுறம் என்பதை நீங்கள் நினைவில் நிறுத்திக் கொள்ளுங்கள். साथियों, बहुजन समाज पार्टी आज ही नहीं बल्कि जब से फॉर्म की गई है तब से ही ये पार्टी अपने कार्यकर्ता के तन मन और धन से इलेक्शन लड़ती आई है, आज भी लड़ रही है और आगे भी लड़ती रहेगी. ये पार्टी आपके ही धन से चलती है और आपके लिए ही काम करती है. நமது பகுஜன் சமாஜ் கட்சியானது ஆரம்பித்ததிலிருந்து இன்றல்ல நேற்றல்ல, ஆரம்பித்த காலத்தில் இருந்தே உங்களது ஆதரவாலும் உங்களது நம்பிக்கையாலும் உங்களது பொருளாதார உதவியினாலுமேயே நடந்து வருகிறது என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இதுகாறு மட்டுமல்ல, இனி வரும் காலங்களிலும் உங்களுக்கு நம்பிக்கையுரியதாக உங்களின் உடல் பொருள் ஆவி என்பதை மட்டுமே கருத்தில் கொண்டு இந்த கட்சி முன்னேறி செல்லும் என்பதையும் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். जब भी किसी इंसान का मैं बर्थ चार्ट बनाता हूं तो मैं देखता हूं कि हर इंसान की डेट ऑफ बर्थ के अंदर कुछ ना कुछ नंबर मिसिंग होते हैं. साथियों, सबसे पहले भाजपा के बारे में बात करते हैं. आजकल वो आपकी स्टेट में धुआंधार झगड़ा फसाद करने में नंबर 1 है, परंतु उनसे यहां पर आपका वोट मांगने से पहले आपको सवाल करना होगा कि पिछले 10 साल से जब आप सत्ता में बैठे हैं तो आपने हमारे समाज के लिए क्या किया है. பாஜகவை சேர்ந்தவர்கள் உங்கள் மத்தியிலே ஓட்டு சேகரிக்க வரும் பொழுது அவர்கள் இதுவரையான 10 ஆண்டு காலங்களில் நமது மாநிலத்தில் சண்டை சச்சரவுகளையும் ஒழுங்கினங்களையுமே நம்மட்டையே ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஜாதி சண்டையையும் பிரிவினைவாதத்தையும் தூண்டுகிறவர்களாகவும் மூட நம்பிக்கையை முதற்கொண்டு நடத்துகிறவர்களாகவுமே இருக்கிறார்கள். அவர்களிடம் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, ஆண்ட 10 ஆண்டுகளில் எங்கள் மக்களுக்காக, எங்களுக்காக, எங்கள் இன சொந்தங்களுக்காக நீங்கள் செய்தது என்ன என்ற கேள்வியை நீங்கள் முன்வையுங்கள். साथियों, 3 मुद्दे, शिक्षा, रोजगार और सुरक्षा, जिस पे आपको उनसे सवाल करना होगा. அவர்களிடம் நீங்கள் 3 விஷயங்களை குறித்து நீங்கள் கேள்விகளை எழுப்ப வேண்டும். முதலாவது கல்வி, இரண்டாவது வேலைவாய்ப்பு, तीसरी क्या बोले सुरक्षा, सेफ्टी, தேசிய பாதுகாப்பு. நீங்கள் அவர்களிடம் கேட்க வேண்டிய 3 விஷயங்கள் கல்வி, வேலைவாய்ப்பு, இந்த தேசத்தின் பாதுகாப்பு. साथियों, शिक्षा की अगर बात करें तो पिछले 10 सालों में हमने हर महीने सरकारी नौकरियों के लिए एंट्रेंस एग्जाम्स में जो पेपर होते हैं उनकी लीक होने की खबरें सुनी हैं. கல்வியை குறித்து எடுத்துக்கொண்டோமேயானால் அவர்கள் ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒவ்வொரு வேலை வாய்ப்புக்குமாக நடத்துகிற நுழைவு தேர்வுகளின் தேர்வு தாள்கள் தேர்வுக்கு முன்பதாகவே லீக் ஆகின்றன, அதாவது வெளியிடப்பட்டு விடுகின்றன என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். साथ ही में पिछले 10 सालों में आज 8वीं कक्षा के बच्चे, 8वीं कक्षा के आधे से ज्यादा बच्चे प्लस माइनस मल्टीप्लिकेशन नहीं कर पाते. அது மட்டுமல்லாது அவர்களது ஆட்சியில் இருக்கும் மாநிலங்களில் பெரும்பாலான பள்ளிகளில், ஏன் ஏறக்குறைய அனைவருமே 8ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு மாணவனிடம் நீங்கள் சென்று கேட்பீர்களேயானால் அடிப்படையான கூட்டல் பெருக்கல் கணக்குகளை கூட அறியாத நிலையில் தான் அவர்களது கல்வி இருக்கிறது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். और साथियों, आधे से ज्यादा बच्चे बेसिक इंग्लिश नहीं बोल पाते, न समझ पाते हैं. அது மட்டுமல்லாது அடிப்படை ஆங்கில அறிவை அவர்கள் புரிந்து கொள்ளவோ பேசவோ இயலாதவர்களாகவும் இருக்கின்றார்கள். साथियों, ये जो बीजेपी की सरकार है ये डिजिटल इंडिया की बात करती है, परंतु आज 65% से ज्यादा सरकारी स्कूलों में कंप्यूटर्स की फैसिलिटी नहीं है.
ஆளும் பிஜேபி அரசு டிஜிட்டல் இந்தியா என்கிற பேச்சை முன்மொழிகிறது. ஆனால் உங்களுக்கு தெரியுமா 65% அதிகமான பள்ளிகளில் கம்ப்யூட்டர் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். साथियों, दूसरा सवाल जो आपको इनसे करना होगा वो है हमारे युवा साथियों के लिए रोजगार का. இரண்டாவது கேள்வி நீங்கள் அவர்களை பற்றி கேட்க வேண்டியது இந்தியாவில் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை குறித்தது. साथियों, आज रोजगार के नाम पे जो बुरा हाल है वो इस कदर पहुंच चुका है कि आज 3 में से 1 ग्रेजुएट युवा हमारा बेरोजगार घूम रहा है. வேலையின்மை வேலையில்லா திண்டாட்டம் என்பது இன்று இத்தகைய நிலைமையை அடைந்திருக்கிறது. 3இல் 1 பட்டதாரி இளைஞனுக்கு வேலை வாய்ப்பில்லாத நிலைமைதான் இந்தியாவில் நிலவுகிறது என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். साथियों, कुछ चंद क्लास 4 की नौकरियों के लिए हमारे यहाँ आज 90,000 से ज्यादा पीएचडी स्कॉलर्स, इंजीनियर्स और ग्रेजुएट्स एक क्लास 4 की नौकरी के लिए अप्लाई कर रहे हैं. வேலை வாய்ப்பு என்பது எந்தகைய நிலைமையை அடைந்திருக்கிறது என்றால் குரூப் 4 அதாவது 4ஆம் நிலை வேலை வாய்ப்புக்கான தேர்வுகளை எழுதுகிற 90,000 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பட்டதாரி இளைஞர்களாகவும் என்ஜினியர்களாகவும் ஏன் அவர்களது டாக்டரேட் அதாவது PhD படிப்பை முடித்தவர்களாகவும் இருக்கிறார்கள். साथियों, जब रोजगार का इतना बुरा हाल है तो ये लोग आपका दिमाग आपको भटकाने के लिए, आपको उन मुद्दों से भटकाने के लिए ये मुफ्त में राशन देने की बात करते हैं. வேலை வாய்ப்பின்மை என்னும் இந்த மிகப்பெரிய கொடுமையிலிருந்து உங்களை திசை திருப்புவதற்காகத்தான் இப்பொழுது அவர்கள் இலவச ரேஷன் என்னும் ஒரு யுக்தியை அவர்களது கைகளில் ஏந்தி இருக்கிறார்கள். साथ ही में मुफ्त राशन की स्कीम पर खाली भाजपा ही नहीं बल्कि यहाँ की डीएमके और AIADMK भी कुछ कम नहीं. பிஜேபி மட்டுமல்ல, அந்த இலவச பொருட்களை வழங்குவதில் ஆளும் திமுகவும் ADMKவும் கூட்டாளிகளாக இருக்கிறார்கள், முன்னிலைப்படுத்துகிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். तो साथियों, इस मुफ्त राशन की स्कीम से आप लोगों को हटकर उनसे सवाल पूछना होगा कि मुफ्त राशन में आप हमें 1,000-2,000 रुपए का महीने का राशन तो दे देते हो, परंतु अगर हमारा बच्चा, अगर हमारा युवा साथी रोजगार में होगा, अगर क्लास 4 की भी नौकरी लगाए तो 15 से 20,000 रुपए महीना कमाएगा. तो 1,000 रुपए के राशन के बदले 20,000 रुपए का चूना क्या आप लोगों को मंजूर है? இவர்கள் இலவசம் என்ற பெயரில் உங்களுக்கு 1000 2000த்திற்கான பொருட்களை கொடுக்கிறார்கள். ஆனால் குழந்தைகளே, இளைஞர்களே, நினைவில் கொள்ளுங்கள், உங்களுக்கு சொல்லுவதைப் போல 4ஆம் நிலையான குரூப் 4க்கான வேலை வாய்ப்பு கிடைக்குமேயானால் உங்களுக்கு குறைந்தபட்சம் 20,000 ரூபாய் சம்பளமாக கிடைக்கும். 1000 2000 இலவசங்களுக்காக 20,000 ரூபாய் வேலையை இழப்பதற்கும் இழந்து விடுவதற்கும் நீங்கள் தயாராக இருக்கின்றீர்களா? साथियों, जहां पे ये आपको 1,000 के बदले 20,000 रुपए का चूना लगा रहे हैं, वहीं पे इनसे महंगाई भी नहीं रुक रही है. 1000 2000த்திற்கு பதிலாக 20,000 ரூபாய் வேலை தருகிற வாய்ப்பை அவர்கள் உங்களிடமிருந்து பறித்துக் கொள்ளுகிறார்கள். அதாவது உங்களுக்கு வெண்ணெய் தடவுகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, இலவசங்களை தருவதன் மூலமாக விலைவாசி உயர்வையும் அவர்களால் கட்டுப்படுத்த முடிவதில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். साथियों, आज से 10 साल पहले पेट्रोल का दाम 50 रुपए हुआ करता था, परंतु आज यही पेट्रोल 100 रुपए पार कर चुका है. 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக உங்களுக்கு நன்றாகவே தெரியும், பெட்ரோலின் விலை கிட்டத்தட்ட 50 ரூபாயாக இருந்தது. ஆனால் இன்று அது 100 ரூபாயையும் கடந்திருக்கிறது. और साथियों, जो गैस सिलेंडर की सब्सिडी देते हैं हमारे प्रधानमंत्री जी, वही गैस सिलेंडर आज से 10 साल पहले 400 रुपए का हुआ करता था. आज वही गैस सिलेंडर 1100 रुपए पार कर चुका है. நமது பிரதம மந்திரியால் வழங்கப்படுகிற
கேஸ் சிலிண்டருக்கான மானியத்தை குறித்து நீங்கள் நன்கு அறிவீர்கள். 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக ரூபாய் 400 இருந்த கேஸ் சிலிண்டரின் விலை ரெக்கை கட்டி பறந்து உயர்ந்து இன்று கிட்டத்தட்ட 1100 1200 என்ற நிலையில் இருக்கிறது. साथियों, सबसे ज्यादा चौंकाने की बात तो ये है कि जब प्रधानमंत्री जी इलेक्शन में उतरते हैं तो इलेक्शन में उतरने से 4 दिन पहले, महीना भर पहले इन्हीं दामों में 2-3 रुपया कम कर एहसान जताते हैं कि वो अपनी जनता की फिक्र करते हैं. वो अपनी जनता को जताते हैं कि हमने तो दाम कम करने की पूरी कोशिश की है. இதில் ஆச்சரியமூட்டும் வகையிலான விஷயம் என்னவென்றால், எப்பொழுதெல்லாம் தேர்தல் வருகிறதோ, தேர்தல் பரப்புரைக்கு செல்வதற்காக நமது பாரத பிரதமர் தயாராகின்றாரோ, அப்பொழுது விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதாகவும் குறைப்பதாகவும் நம்மீது இரக்கம் காட்டுவதாகவும் கூறி 2-3 அதிகபட்சமாக 4 ரூபாய் என விலைவாசியை குறைத்து நம்மீது இரக்கம் காட்டுவதாக அவர்கள் பாவலா செய்கிறார்கள். साथियों, भाजपा देश के लिए ही सही, देश के साथ साथ यहाँ तमिलनाडु के लिए भी बहुत खतरनाक है. பிஜேபி அரசு என்பது இந்த நாட்டுக்கு மட்டுமல்ல, நாட்டோடு கூட சேர்ந்து இந்த தமிழ்நாட்டிற்கும் மிகவும் ஆபத்தானது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். साथियों, भाजपा सरकार ने हमारे समाज को अंदर से कमजोर करने के लिए ये सोची समझी चाल चली है. हमारे बच्चों को वो पढ़ाना नहीं चाहते, हमारे युवा साथियों को रोजगार नहीं देना चाहते. तो साथियों, जब हमारे बच्चे पढ़ेंगे नहीं तो रोजगार कहाँ से लेंगे, और अगर रोजगार नहीं ले पाएंगे तो आपका रिजर्वेशन भी कहाँ से मिलेगा. साथियों, ये इनकी सोची समझी चाल है ताकि हमारा समाज जो आज तक यहाँ तक पढ़ लिख कर आया है वो वापस कई 100 साल पीछे चला जाए. அவர்களது மிகப்பெரிய சூழ்ச்சி என்னவெனில், நமது பகுஜன் சொந்தங்களாகிய நமது மக்களை இவர்கள் படிப்பதிலிருந்து நிறுத்தி விடுகிறார்கள், படிப்பதற்கான வாய்ப்பை தர மறுக்கிறார்கள். நமது பிள்ளைகளும் படித்து வைத்திருக்கிற இளைஞர்களும் அவர்களது ரிசர்வேஷனை, இடஒதுக்கீட்டினை பயன்படுத்தி நல்லதொரு வேலை வாய்ப்பை பெறவில்லை என்றால் இனிவரும் காலத்தில் நமது சமுதாயம் 10-20 ஆண்டுகள் அல்ல 50-100 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி செல்லும். அதற்கான சூழ்ச்சியில் அவர்கள் தெளிவாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். साथियों, जिस तरह बीजेपी है उसी तरह यहाँ पर डीएमके और AIADMK भी हाल हैं. ये दोनों ही एक सिक्के के 2 पहलू हैं. ये भी उतने ही खतरनाक हैं जितना यहाँ पर भाजपा की सरकार है. பிஜேபி மட்டுமல்ல, டிஎம்கேவும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்களும் நமக்கு ஆபத்தானவர்கள், எச்சரிக்கையாக இருக்க வேண்டியவர்கள். அவர்கள் இருவரும் ஒரே நாணயத்தின் 2 பக்கத்தை போன்றவர்கள். எப்படி பிஜேபி அரசு இந்தியாவிற்கு பாதுகாப்பின்மைக்கு காரணமாக இருக்கிறதோ, ஆபத்தாக இருக்கிறதோ, அதுபோலவே மேற்சொன்ன இருவேறு அரசுகளும் நமது தமிழ்நாட்டிற்கு என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். साथियों, यही वो डीएमके सरकार है जिसके चलते हुए 2 दिसंबर 2022 में यहाँ पे हमारे एससी समाज के एक गांव के पानी में कुछ मानववादी सोच रखने वाले समाज के लोगों ने पानी सप्लाईज में ह्यूमन फीसिस डालकर उसको जहरीला बनाने की कोशिश की थी. परंतु 2022 से आज तक उस मामले में एक भी गिरफ्तारी नहीं हुई है. आप लोग खुद ही सोचिए, जो सरकार हमारे समाज पर ऐसे हमला करते हुए लोगों को अगर गिरफ्तार ना कर सके तो वो किसकी तरफ खड़ी है, आपकी तरफ या उन मनुवादी सोच रखने वालों लोगों की तरफ. எனதருமை பகுஜன் சொந்தங்களே, ஆளும் திமுக அரசு சமூக நீதி பேசிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் நன்றாக அறிவீர்கள், கடந்த 2 வருடங்களுக்கு முன்பதாக 2 டிசம்பர் நமது சொந்தங்கள் பருகுகிற குடிநீரில் அவர்கள் மனித மலத்தை கலந்தார்கள், அதனை விஷமாக்கினார்கள். சமூக நீதி பேசுகிற
இந்த திமுக அரசு இதுவரை அந்த சமூக விரோதிகளில் ஒருவரை கூட கைது செல்லவில்லை. மனு தர்மத்திற்கு எதிராக, சனாதனத்திற்கு எதிரானவர்கள் என கூறிக்கொள்ளுகிற இவர்கள் யார் பக்கம் நிற்கிறார்கள் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். நமது அரசு அமையுமேயானால் இத்தகைய ஒரு நிகழ்வு நடக்க நாம் விடுவோமா? 2 ஆண்டுகளாகியும் சமூக நீதி பேசுகிற இந்த திமுக அரசால் அவர்களில் ஒருவரை கூட கைது செய்யவில்லை என்றால் நீங்கள் நினைத்து பாருங்கள், யோசியுங்கள், வாக்களிக்கும் முன் சிந்தித்து பாருங்கள், அவர்கள் யார் பக்கமாக நிற்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டுமாய் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். साथियों, यही वो सरकार है जिसके चलते हुए जब हमारा युवा साथी अपने भगवान, अपने महापुरुष बाबा साहब डॉक्टर भीमराव अंबेडकर जी का टैटू हाथ पे बनाता है तो उससे जलकर यहाँ के मनुवादी सोच रखने वाले लोग उसको मारपीट करते हैं. यही वो सरकार है जो ये हरकतें बर्दाश्त करती है. आज तक उस मामले में भी कोई गिरफ्तारी नहीं हुई है. இதே சமூக நீதி பேசிக்கொண்டு ஆளுகிற இந்த திமுக அரசின் பொழுதுதான் நமது அருமை சகோதரன் அவனது கைகளில் இட்டுக்கொண்ட பாபா சாஹிப் அம்பேத்கரின் டாட்டுவை தீ கொண்டு அழித்தது மட்டுமல்லாமல் அவர்களை அடித்தும் உதைத்தும் சித்திரவதையும் செய்திருக்கிறார்கள். அதை குறித்த ஒரு கைதும் இன்னும் செய்யப்படவில்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இவர்கள் யார் பக்கத்தில் நிற்கிறார்கள்? சனாதனம் என்பதை வாயில் மட்டுமே பேசுகிறார்களே ஒழிய மனு தர்மத்தின் பக்கத்தில் தான் இவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். நமக்கு எதிரானவர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அருமை சகோதரர்களே. साथियों, वैसे तो यहाँ पर आए दिन हमारे समाज पर अत्याचार होते रहते हैं, परंतु इस बारी आपको इन सब से अपना वोट डालने से पहले सवाल करना होगा कि अब और नहीं, अब ये अत्याचार बर्दाश्त नहीं होगा. हमारे बाबा साहब, हमारे मान्यवर साहब एक नारा देकर गए थे, वोट हमारा राज तुम्हारा, नहीं चलेगा नहीं चलेगा. अब उसी नारे को हकीकत में बदलने का समय आ गया है. இத்தகைய கொடுமைகள் தொடர்ந்து நடந்து கொண்ட வண்ணமே தான் இருக்கின்றன. அந்த கொடுமைகளிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டுமானால், மீண்டெழ வேண்டுமானால், இனிமேலும் இனிவரும் காலங்களிலும் நமது ஓட்டுகளில் அவர்களது அரசு இருக்கக்கூடாது. நமது பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு கோஷத்தின் கீழாக, ஒரு முழக்கத்தின் கீழாக நாம் ஒன்றுபட வேண்டும். இனிமேல் எங்கள் ஓட்டில் உங்கள் ஆட்சி நடக்காது. எங்கள் ஓட்டில் உங்கள் ஆட்சி நடக்காது. ஒவ்வொருவரும் இந்த தேர்தலில் வாக்களிக்க செல்வதற்கு முன்பதாக இதனை கருத்தில் கொண்டு உங்கள் வாக்குகளை யானை சின்னத்தில் தர வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். साथियों, आज आप लोग अपना इतना कीमती समय निकालकर हमें सुनने आए हैं, तो मैं इन विरोधी पार्टियों के अलावा हमारी बहन जी के कार्यकाल के बारे में आप लोगों को बताने आया हूं. நீங்கள் உங்கள் பொன்னான நேரத்தை செலவு செய்து என் உரையை கேட்பதற்காக வந்திருக்கின்றீர்கள். எதிர்க்கட்சிகளை குறித்து பேசுவதோடு மட்டுமல்லாமல் நமது சகோதரி இரும்பு மங்கை அன்னை மாயாவதி அவர்களின் கருத்தையும் உங்கள் முன்பாக வைக்கின்றேன். साथियों, जैसा कि आप सब जानते हैं, बहन जी की सरकार में बहन जी ने महामाया गरीब बालिका आशीर्वाद योजना चलाई थी, जिसके तहत 3,25,000 बच्चियों को उनके पैदा होने पर ही बहन जी ने 1-1 लाख रुपए देने का काम किया था. நீங்கள் நன்றாக அறிவீர்கள், அவரது அரசின் பொழுது மாயா பாலிகா என்கிற ஒரு திட்டத்தின் மூலமாக 3,25,500 குழந்தைகள் பிறந்த பொழுது அவர்கள் பெயரில் ரூபாய் 1 லட்சம் டெபாசிட் செய்யப்பட்டது. तो साथियों, जैसा कि बहन जी ने बताया है कि बसपा कभी मैनिफेस्टो जारी नहीं करती, बट बसपा का करा हुआ काम ही उसका मैनिफेस्टो है. तो आने वाले लोकसभा चुनाव में अगर आप बहन जी को प्रधानमंत्री बनाकर पार्लियामेंट में भेजेंगे तो इसी स्कीम के तहत चलकर बहन जी उत्तर प्रदेश के साथ साथ पूरे देश में हमारी बच्चियों को 1-1 लाख रुपए देने का काम करेंगी.
நீங்கள் நன்றாகவே அறிவீர்கள், நமது சகோதரி மாயாவதி அவர்கள் தேர்தலின் பொழுது வாக்கு கொடுப்பதே இல்லை. ஏனெனில் அவர்கள் செய்திருக்கின்ற காரியங்களே அவர்கள் வென்றால் என்ன செய்வார்கள் என்பதற்கு உங்கள் முன்பதாக சாட்சியாக இருக்கிறது. இந்த தேர்தலில் அவர்களை வெற்றி பெறச் செய்து இந்திய பிரதமராக்குவீர்களேயானால் உத்தரப்பிரதேசத்தில் செய்தது போல இந்தியா முழுவதிலும் இருக்கின்ற குழந்தைகளுக்காக இந்த திட்டத்தை அவர்கள் உறுதிப்படுத்துவார் என்பதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். साथ ही में बहन जी ने अपनी सरकार के चलते हुए सावित्रीबाई फूले बालिका शिक्षा योजना चलाई थी, जिसके तहत 7 लाख से ज़्यादा बच्चियों को 12वीं तक की शिक्षा मुफ्त कराने का काम बहन जी ने किया था. साथियों, अगर हम बहन जी को दोबारा से बहन जी को हम आने वाले लोकसभा चुनाव में प्रधानमंत्री बनाकर पार्लियामेंट में भेजने का काम करेंगे, तो बहन जी इसी योजना के तहत चलकर यहाँ पर ही नहीं पूरे देश में हमारे सभी बच्चियों को 12वीं तक की शिक्षा मुफ्त कराने का काम करेंगी. சாவித்திரிபாய் பூலே கல்வி திட்டத்தின் கீழாக அவரது ஆட்சியின் பொழுது உத்தரப்பிரதேசத்தில் 7 லட்சம் குழந்தைகளுக்கு அடிப்படை வகுப்பிலான 5வது வகுப்பு வரையான கல்வியை அவர்கள் இலவசமாக கொடுத்தார்கள். முதலமைச்சராக இருந்த பொழுதே செய்தவர்களை நீங்கள் பிரதமராக்குவீர்களேயானால் இந்தியா முழுமைக்கும் இந்த திட்டத்தை அவர்கள் எடுத்து வருவார்கள் என்பதையும் நான் உங்களுக்கு உறுதிபட கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். साथ ही में बहन जी ने बसपा की सरकार के दौरान अपने उत्तर प्रदेश में 12,500 करोड़ की लागत से SC, ST, OBC व आदिवासी समाज के 3.5 लाख से ज़्यादा परिवारों को महामाया आवास योजना के तहत अपना खुद का घर दिया था. तो आगे चलकर बहन जी पूरे देश में अपने सर्व समाज में से पिछड़े समाज के साथ साथ सर्व समाज के गरीबों भाइयों और बहनों को अपना खुद का छत, अपना खुद का घर देने का काम करेंगी. பெஹன்ஜி அவர்கள் தமது பிஎஸ்பி ஆட்சியின் பொழுது அங்கு இருக்கின்ற SC, ST, OBC மற்றும் ஆதிவாசி சமூகத்தைச் சேர்ந்த 12 லட்சத்திற்கும் அதிகமானவர்களில் 3.5 லட்சம், கிட்டத்தட்ட 3.5 லட்சம் பேருக்கு வீடு வழங்கி இருக்கின்றார்கள் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் பிரதமராவதின் மூலமாக இந்தியா முழுவதிலும் இருக்கின்ற வீடில்லாத ஏழை குழந்தைகள், ஏழைகள், அவர்கள் தங்கள் சொந்த வீட்டில் உறங்குவதற்கான ஒவ்வொருவருக்குமான வீடு உறுதியாய் தருவார்கள் என்பதையும் நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். साथियों, बहन जी ने अपने शासनकाल में अकेले उत्तर प्रदेश में 90,000 से ज्यादा शिक्षकों को सरकारी नौकरी देने का काम किया था. பெஹன்ஜி அவர்கள் தமது ஆட்சி காலத்தில் 90,000த்திற்கும் அதிகமான படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை வழங்கி இருக்கின்றார்கள். 1 लाख से अधिक सफाई कर्मचारियों को नौकरी देने का काम किया. 1 லட்சத்திற்கும் அதிகமான சலவை தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பினை வழங்கி இருக்கின்றார்கள். 2 लाख से अधिक जवानों को पुलिस फोर्स में भर्ती किया. 2 லட்சத்திற்கும் அதிகமான இளைஞர்களை காவல்துறையில் சேர்த்திருக்கின்றார்கள். 6 लाख से अधिक अपर कास्ट समाज में से कमजोर लोगों को विभिन्न सरकारी नौकरियों देने का काम किया. இது மட்டுமல்ல, 6 லட்சத்திற்கும் அதிகமான உயர்ந்த ஜாதி இந்துக்களில் பொருளாதார ரீதியாக பின்னடைந்தவர்களுக்கு பலவிதமான அரசு துறைகளிலும் அவர்கள் வேலை வாய்ப்பினை வழங்கி இருக்கின்றார்கள். जिस तरह बहन जी ने अपने प्रदेश में ये कुछ लाखों नौकरियों देने का काम किया, उसी तरह अगर भारत में आप बहन जी को प्रधानमंत्री बनाकर पार्लियामेंट में भेजेंगे तो बहन जी पूरे देश में करोड़ों युवाओं को नौकरी देने का काम करेंगी. முதலமைச்சராக இருந்த பொழுது லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு எப்படி அவர்கள் வேலை வாய்ப்பினை பெற்று தந்தார்களோ அதை போலவே நமது இரும்பு மங்கை பெஹன்ஜி அவர்கள் இந்திய பிரதமர் ஆவார்களேயானால் கோடிக்கணக்கான இளைஞர்கள் வேலை வாய்ப்பினை பெறுவார்கள் என்பதை உறுதிபட அறிந்து கொள்ளுங்கள். साथियों, अपनी बात को यही विराम देते हुए मैं आप लोगों से एक बार यही अपील करता हूं कि हमारे स्टेट तमिलनाडु में जहां जहां पर हमारे लोगों को, हमारे प्रत्याशी को खड़ा किया गया है, आप सब उनको हाथी के सामने वाला बटन दबाकर यहाँ पर बहन जी के हाथ मजबूत करने का काम करें
और हमारे सभी प्रत्याशियों को पार्लियामेंट भेजने का काम करें। எனது உரையை நிறைவு செய்வதற்கு முன்பதாக உங்களிடம் என் இதயத்தின் ஆழத்திலிருந்து வாக்காளர் பெருமக்களாகி உங்களை நோக்கி நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நமது சின்னமாம் யானை சின்னத்தில் நிற்கின்ற இந்த வேட்பாளர்களை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். தேர்தல் நாளின் பொழுது உங்கள் வாக்குகளை பதிவு செய்ய நீங்கள் செல்லுகையில் யானை சின்னத்திற்கு அருகே இருக்கின்ற பொத்தானை அழுத்தி உங்கள் வாக்குகளை பதிவு செய்வதன் மூலமாக நமது சகோதரி இரும்பு மங்கை மாயாவதி அவர்களின் கரத்தை நீங்கள் பலப்படுத்த வேண்டுமாயும் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். और मुझे पूरा भरोसा है कि यहाँ पर हमारे समाज की सभी माताएं बहनें बढ़ चढ़कर अपने सभी साथियों को, अपनी सभी सहेलियों को, अपने सभी दोस्तों को ले जाकर वोट डालने का काम करेंगे और यहाँ पर बहन जी के साथ साथ हमारे सभी प्रत्याशियों को जिताने का काम करेंगे. எனக்கு உங்கள் மீது பூரண நம்பிக்கை இருக்கின்றது. இங்கு அமர்ந்திருக்கும் ஒவ்வொரு சகோதரிகளும் உங்களது வாக்குகளை மட்டுமல்ல, உங்கள் தெரிந்தவர்களின் வாக்குகளை, அண்டையலாரின் வாக்குகளை, உங்கள் உறவுகளின் வாக்குகளையும் நீங்கள் இந்த சின்னத்திற்கு பெற்றுத் தருவதன் மூலமாக அன்பு சகோதரி மாயாவதி அவர்களின் கரத்தை பலப்படுத்துவீர்கள் என்று நான் நம்புகிறேன். साथियों, आज अपनी बात यहाँ खत्म करने से पहले मैं एक बारी फिर से आप सभी का तहे दिल से धन्यवाद करना चाहता हूँ. साथ ही साथ हमारे सभी बीबीएफ के जवान साथियों का भी तहे दिल से धन्यवाद करता हूँ. और यहाँ पर मौजूद हमारी सभी माताएं बहनें, हमारे सभी बड़े बुजुर्ग, हमारे सभी युवा साथियों और हमारे यहाँ पर रॉकस्टार रैपर्स सभी लोगों का तहे दिल से धन्यवाद करता हूँ. जय भीम, जय भारत. என் உரையை நிறைவு செய்வதற்கு முன்பதாக வஞ்சகமில்லா நெஞ்சம் படைத்திட்ட வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் இதயத்தின் ஆழத்திலிருந்து என் நன்றியை நான் உரித்தாக்குகிறேன். இங்கு வந்து அமர்ந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, இளைஞர்களே, எனதருமை சகோதர சகோதரிகளே, பிவிஎஃப் நண்பர்களே, அது மட்டுமல்லாது மேடையில் கலை நிகழ்ச்சிகளை படைத்திட்ட எனதருமை சகோதரர்களே, ராக் ஸ்டார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இதயத்தின் ஆழத்திலிருந்து எனது நன்றியை உரித்தாக்குகிறேன். நீங்கள் மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் யானை சின்னம். யானை சின்னத்திற்கு வாக்களிப்பதன் மூலமாக, இவர்களை வென்று காட்டுவதன் மூலமாக நீங்கள் பலப்படுத்துகிற கரங்களை கொண்ட இரும்பு மங்கையின் சார்பாக மீண்டும் ஒரு முறை என் இதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நான் என் நன்றியை உரித்தாக்குகின்றேன். உரையை நிறைவு செய்கிறேன். ஜெய் பீம், ஜெய் பாரத். एक बारी फिर से हमारे सभी प्रत्याशियों के लिए एक बार जोरदार तालियां. और आप लोग प्लीज इन्हें वोट देकर पार्लियामेंट में भेजने का जरूर काम करें. அது மட்டுமல்லாது இந்த மேடையில் நின்றிருக்கும் நமது அருமை வேட்பாளர்களை உங்களது பெருத்த கரகோசையால் நீங்கள் அவர்களை மகிழ்விப்பதோடு மட்டுமல்ல, உங்களது வாக்குகளை அவர்களுக்கு அளித்து அவர்களை வெற்றி பெறச் செய்வதன் மூலமாக எங்கள் அருமை சகோதரி, அன்பு சகோதரி இரும்பு மங்கை மாயாவதியின் கரத்தை பலப்படுத்த வேண்டுமாயும் உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஜெய் பீம். தேங்க்யூ சார். தமிழகத்திலே ஏனை ஏற்றம் பெறும் நீளம் இந்த மண்ணை ஆளும் என்று சொல்லி இதோ வருகை தந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்ட கவிஞர் முத்துகிருஷ்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இந்தியாவின் இரும்பு மங்கை அன்னை மாயாவதியை இந்த நாட்டினுடைய பிரதமராக்கும் உன்னத லட்சியத்தோடு வரலாற்று சிறப்பு வாய்ந்த தங்கசாலையில் தமிழ்நாடு, புதுச்சேரி பகுஜன் பாராளுமன்ற வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற நம் இதயத்தின் ஒவ்வொரு செல்களிலும் நாடி நரம்புகளிலும் வியாபித்திருக்கிற நம் உயிரின் உயிரான தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த நிகழ்விலே சிறப்புரை ஆற்றியிருக்கிற
இந்தியாவின் எதிர்கால நம்பிக்கை, நம்முடைய இரும்பு மங்கை அடையாளம் காட்டிய பகுஜன் இளம் தலைவர் ஐயா ஆகாஷ் ஆனந்த் அவர்களுக்கும், நம்முடைய பெருமைமிகு ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா அசோக் சித்தார்த் அவர்களுக்கும், மேடையிலே அமர்ந்திருக்கிற மாநில பொறுப்பாளர்களுக்கும், இந்த நிகழ்விலே வரவேற்புரையாற்றி இந்த நிகழ்வை தொகுத்திருக்கிற மரியாதைக்குரிய சென்னை மண்டல ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் KS மோகன் அவர்களுக்கும், இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற வேட்பாளர்களுக்கும், இந்த நிகழ்விலே சிறப்பான முறையிலே கலை நிகழ்ச்சியை நடத்தி முடித்திருக்கிற அத்துணை கலைஞர்களுக்கும், பகுஜன் சொந்தங்களுக்கும், இந்த நிகழ்விற்கு பேராதரவு வழங்கிய அரசு அதிகாரிகளுக்கும், காவல்துறையினருக்கும் பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம். பாபா சாஹேப் அம்பேத்கர் புகழ், பாபா சாஹேப் அம்பேத்கர் புகழ், பாபா சாஹேப் அம்பேத்கர் புகழ், மான்யவர் கான்சிராம் புகழ், மான்யவர் கான்சிராம் புகழ், மான்யவர் கான்சிராம் புகழ், பெகன்ஜி மாயாவதி, பெகன்ஜி மாயாவதி, பெகன்ஜி மாயாவதி, ஆகாஷ் ஆனந்த்ஜி, ஆகாஷ் ஆனந்த்ஜி, ஆகாஷ் ஆனந்த்ஜி, जिंदाबाद 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 बीएसपी जिंदाबाद बीएसपी जिंदाबाद बीएसपी जिंदाबाद बीएसपी जिंदाबाद நடக்காதே நீ நடக்காதே நடக்காதே நீ நடக்காதே நடக்காதே நீ நடக்காதே நடக்காதே நீ நடக்காதே எங்கள் ஓட்டில் உங்கள் ஆட்சி எங்கள் ஓட்டில் உங்கள் ஆட்சி எங்கள் ஓட்டில் பிஜேபி ஆட்சி எங்கள் ஓட்டில் பிஜேபி ஆட்சி எங்கள் ஓட்டில் காங்கிரஸ் ஆட்சி எங்கள் ஓட்டில் காங்கிரஸ் ஆட்சி எங்கள் ஓட்டில் திமுக ஆட்சி எங்கள் ஓட்டில் திமுக ஆட்சி எங்கள் ஓட்டில் அதிமுக ஆட்சி எங்கள் ஓட்டில் அதிமுக ஆட்சி நடக்காதே நீ நடக்காதே நடக்காதே நீ நடக்காதே நடக்காதே நீ நடக்காதே நடக்காது, இனி நடக்காது. நடந்தே தீரும் நடந்தே தீரும் நடந்தே தீரும், நடந்தே தீரும், நடந்தே தீரும் நடந்தே தீரும் நடந்தே தீரும், நடந்தே தீரும். எங்கள் ஓட்டில் எங்கள் ஆட்சி எங்கள் ஓட்டில் எங்கள் ஆட்சி, எங்கள் ஓட்டில் பெகன்ஜி ஆட்சி எங்கள் ஓட்டில் பெகன்ஜி ஆட்சி, எங்கள் ஓட்டில் பிஎஸ்பி ஆட்சி எங்கள் ஓட்டில் பிஎஸ்பி ஆட்சி. நடந்தே தீரும் நடந்தே தீரும் நடந்தே தீரும், நடந்தே தீரும். ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம். ஜெய் பீம். பிவிஎஃப் ரெடி ஆயிடுங்க.